யூடியூப்பில் தான் இவரோட இன்ஸ்டியூட்டை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு சார் கால் பண்ண உடனே ஃபீஸை தான் கேட்டேன். தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ எனக்கு நான் கான்ஃபிடென்ட் இல்லை எனக்கு. சார்கிட்ட உடனே சரி சார் உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். நம்பர் உடனே வந்துச்சு எனக்கு. அந்த கான்ஃபிடென்ட் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எனக்கு. உங்கள்கிட்ட கேட்டேன், நல்ல ரிவ்யூ கிடச்சிது எனக்கு. உடனே நான் ப்ரீ புக் பண்ணிட்டேன். நான் அமௌண்ட்டு பற்றி பயப்படாதீங்க. உங்கள் அமௌண்ட்டை விட நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களோட வேல்யூவாக வேறு. ஸோ எந்த ஒரு தயக்குமே தேவையில்ல. நீங்கள் நீங்கள் படிக்கலாங்க. அதான் ப்ரீ புக் பண்ணதும்னா டவுட் இருந்துச்சு. அப்புறம் கான்ஃபிடென்ட் க்ளியர் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு 80% நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். இப்போ போய்ட்டு ஒரு 1 மந்த் நான் ட்ரையல் பார்த்தேன்னா அடுத்த லெவல். நான் நியூட்ரானில் ஹார்ட்வேரில் ஒரு வேலையை நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது, அதை எப்படி ஸ்மார்ட்டாக செய்கிறதுங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் சாஃப்ட்வேரில் A to Z ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். எப்பவும் போய்ட்டுனா கண்டிப்பாக நான் சாஃப்ட்வேர்லேயும் ஹார்ட்வேர்லேயும் கிங் ஆகிடுவேன். இந்த இன்ஸ்டியூட் ஃபஸ்ட்டு இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப இம்ப்ரெஷன். அதை விட எனக்கு சாரோட நாலேஜ், அவர் பேச்சிலே தெரிஞ்சது அவர் எந்தளவுக்கு நாலேஜ்னு. அவர் இன்னைய டேட் வரைக்கும் அப்டேட்டில் இருக்கார். ஸோ அவரோட நாலேஜ் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதாவது நிறையா வந்து நான் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் நிறையா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான். எப்படி சர்வீஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி அதை தான். அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். இங்கே நிறையா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸு, அவங்க வச்சிருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நான் கால் பண்ணி கேட்டேன். சரி வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் எங்களோட பிளேஸை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து பார்த்தேன். எல்லாம் பார்த்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் சரி காலேஜ் ஹாலிடேஸில் வந்து நம்ம முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நியூட்ரான் சூஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரீ புக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு 5000 சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜில் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். அவங்க வந்து லீவ்லாம் தரமாட்டேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். சப்போஸ் ஜாப் கிடைக்கும், ட்ரை பண்ண கண்டிப்பாக வாங்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. சரி ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இது இன்னும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சரி ஒரு இன்டர்ன்ஷிப்பாக மாதிரியும் இருக்கும், நம்மளும் ஒரு ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு நாலேஜாகவும் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5000 பே பண்ணிட்டு காலேஜ்லேயும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னோட லக்கம் என்னன்னு தெரியல, காலேஜும் 10 நாள் லீவ் விட்டாங்க. அந்த ஒரு லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. அதாவது எல்லாமே வந்து நான் யூடியூப்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. அதாவது ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ண மாட்டேன் நான். யூடியூப்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் போல், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட வர மொபைல்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி சக்ஸஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்துட்டு இன்னும் அதோட கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் வரும்போதே வந்து நிறைய டவுட்ஸோடு தான் வந்தேன். இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்தேங்க. கிளியர் பண்ணிடணும் கண்டிப்பாக. என்னோட டவுட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி வச்சு தான் வந்தேங்க நான். ஆனால் யாருக்கும் அதெல்லாம் காட்டல நான். இன்னைக்கு போனால் இந்த டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தேன் நான். ஆனால் ஒரு டாபிக் பண்ணும்போது அந்த டவுட்ஸ்லாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு மோரலஸ் எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுவும் சாரும் வந்து எதுவும் இப்படிலாம் ஒரு மூஞ்சி சொல்லிக்காத கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணார். அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நியூட்ரானுக்கு வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டு ஒரு ஷாப் வைங்க. உங்களால் முடியும், நம்பிக்கையும் தருவாங்க. நல்லா லைஃப்பில் நல்லா ரீச்சும் பண்ணலாம். சார் நியூட்ரானுக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்களோ தெரியல, வந்துட்டு இங்கே வந்து போகிறதுக்கப்புறம் 90% பீப்புள் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இனிமேல் வர்றவங்க, அதாவது இங்கே வந்தவங்க வந்துட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இதை விட்டு அடுத்த ஃப்யூச்சரில் ஏதாவது கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நியூட்ரானை விட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கே நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃப்யூச்சரில் பண்ணால் இங்கே தான் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தட்டு எல்லாத்துக்குமே வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ஒரே வரியில். ஆக்சுவலாக நியூட்ரானில் வந்துட்டு எல்லாத்துக்குமே தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்குமே தனியாக கிடச்சிடும். ஸோ மற்றதுலலாம் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு சுற்றி குரூப் உட்கார வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிடுறேன் நான் பார்த்துருக்கேன். நிறையா இன்ஸ்டியூட் போயிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் பண்ணும்போது அது அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு மைக்ரோஸ்கோப்பாக இருக்கணும், எல்லாத்துக்குமே தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிடும். ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும்.
ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சாரை பற்றி இன்ஸ்ட்ரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எந்த டவுட்டு கேட்டாலும் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துருவோம். அப்படி நெக்ஸ்ட்டு ஒரு ஆளுக்கு புரியலை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி புரிய வச்சுட்டு தான் அடுத்த கிளாஸுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். வேறு ஏதாவது நமக்கு தெரியாதது ஒரு சில மேட்டராக இருந்தாலும் கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் பேசிக்ஸ், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் நான் வேறு என்ன சொல்கிறதுனா, நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் சார் அதுக்கு தகுந்தாப்பில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பேக் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நம்ம லைவில் பார்த்துருக்கோம். முன்னாடி முடித்தவங்களாக இருந்தாலும் நம்மளை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரீயாக இருக்கட்டையும். ஸோ இங்கேருந்து பண்ணும்போது நமக்கு எப்போவுமே ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கும். மற்ற இன்ஸ்டியூட்டில் பண்ணும்போது அது இருக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுக்கும் அதோட கட் ஆயிடும். ஸோ இங்கே இருக்கும்போது பேக் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து மேக்ஸிமம் இங்கே சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நியூட்ரானில் வந்துட்டு மற்ற இது எல்லாமே ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு உண்மையிலே அதான் ஹைலைட். ஆக்சுவலாக மற்ற இன்ஸ்டியூட்டாக இருந்தால் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சொல்லிக் கொடுக்குறதோட முடிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு வந்து அடுத்து லைவில் வந்துட்டு இதை பண்ணால் ஓகேவா நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு இது சர்வீஸும் லைவில் நடக்கிறதுனால, ஸோ அந்த லைவில் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறதுனால வந்துட்டு நமக்கு ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்குள்ளே மைண்ட் தாட் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நார்மல் இன்ஸ்டியூட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இது டெட்டான போடுதேன், ஸோ லைவில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர் வரும், ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே லைவில் ஒரு நியூ மொபைல் வரும்போது நியூ மொபைலையும் நம்ம வந்து டேட்டா ரெக்கவர் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு பேட்டர்ன் லாக்கு பின் லாக்கு எதாக இருந்தாலும் லைவாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துடும். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஓவரால்னால் மற்ற எங்கேயும் நான் ஆக்சுவலாக அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ நானும் பார்த்துருக்கேன். ஸோ யூடியூபாக இருக்கட்டும் மற்றதில் நமக்கு தெரியதில்லை. ஸோ நான் வந்துட்டு லைவாக பார்த்ததுலேயும் ஒரு ஷாப்பில் பார்த்ததுலேயும் நம்ம வந்துட்டு ஐசிஐ கலர்னால் ரொம்ப ஹீட் பண்ணி காய்ச்சி ஒரு வராதெல்லாம் வந்துட்டு ஒரு அதாவது டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஐசியை வந்து புகைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இது மைக்ரோஸ்கோப்பாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுலேயும் ஜூம் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடு இங்கே ட்ரிக்ஸை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த தான் இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஓவரால் வைஸ் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் காட்டி ஈஸியாக புரிகிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் மற்ற எல்லாத்தையும் காட்டி போனதில்லை. ஆனால் பட் இங்கேருந்து பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஓகே ஒரு ஃபீலிங். இஎம்எம்சி கிளாஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இஎம்எம்சியில் வந்துட்டு ஆக்சுவலாக ரீபாலிங். ஸோ இந்த இதெல்லாம் நார்மலாக இருக்கும்போது ரீபாலிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் சம் ட்ரிக்ஸு, அதில் டேட்டா ரெக்கவர் பண்ணுறது, வேறு எப்படி மைக்ரோ ஜம்பர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அதை விட்டால் அந்த ஏதாவது ட்ராக் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கீமாட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மேலே ஹை லெவலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் நார்மலாக ஒரு யூடியூப்பில் பார்த்து பண்ணால் தான் எல்லாத்தையும் போட்டு ட்ராக் அடிச்சுக்கிட்டே இருப்போம் மைக்ரோ ஜம்பர் போட்டு. ஸோ அந்த ஸ்கீமாட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல அடிக்கக்கூடாது, ஒரு டேட்டா ரெக்கவர்னால் எப்படி எடுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஓவரால் வந்து இஎம்சியில் வந்து பக்காவாக ஓகே அப்படின்ற மாதிரி அளவுக்கு இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஒரு என்ன ப்ரீ புக்கிங்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கேயுமே இது கேட்க மாட்டாங்க. ஸோ இங்கே மட்டும் என்ன ஒரு ப்ரீ புக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு சாருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி அதை கேட்கும் போதே ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு போனால் ஓரளவுக்கு கரெக்டாக ரெடியாகி வரலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு வந்து அந்த 5000 அப்படின்றது வருதில்லை. கூட கேட்டாலும் ப்ரீ புக்கிங் பண்ணலாம், எப்படா போய் ஒரு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றது இருந்துச்சே ஒழிய மற்றபடி அதை ஒரு பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. நியூட்ரான் சூஸ் பண்ணதுக்கு காரணம்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு யூடியூப்பில் நிறையா இடத்துல சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே நார்மலாக பிரித்து பார்த்துட்டு ஏதாவதுனா ஓகேனா ஐசி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக அங்கே இது ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு நார்மலாக வந்துட்டு பார்க்கும்போது ஐசி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நான் வந்து ஐசி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்றக்காக நான் ஆக்சுவலாக யூடியூப் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் சர்ச் பண்ணதில் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு சென்ஸ் படி பட்டது வந்து ஒரு நியூட்ரான் ஓகே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து நியூட்ரான் சூஸ் பண்ணது.